Hi friends, welcome to Films to Fashion. இன்னைக்கு நான் எந்த ஒரு புதுசா விஷயத்தையும் சொல்ல வரல. நான் என்ன பத்தி மட்டும் தான் சொல்ல வந்திருக்கேன். நான் என்ன பத்தி சொல்றத நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரேன். என்ன அப்படினாக்க நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினாக்க நான் ஒரு டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் டீச்சரா மட்டும் வர்க் பண்ணல. எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆரி ஒர்க் தெரியும். டெய்லரிங்கும் நான் பண்ணுறேன், என்னுடைய ஆரி ஒர்க்கையும் நான் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய கார்டனிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி, அதையும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது தான். இதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துட்ருக்குறேன். நான் எதனால் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா நான் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். அது எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குது. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அப்போ எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. பட் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்னுடைய லைஃப்பை நான் முன்னேறி வர என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதான் என்னோடய எண்ணம். அதனால தான் நான் என்னுடைய எல்லா எமோஷ்னல் பெயின் ஆகட்டும் இல்லை என்னோடய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ஆகட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் இந்த மோட்டிவேஷன் வீடியோ நான் கொடுத்துட்ருக்குறேன். ப்ளஸ் என்னுடைய டைலரிங் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் தச்சிருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன். இப்போ புதுசாக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. என்ன அப்படின்னாக்கா ஸ்பீக் வித் கவின்னு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேட்ச் இப்போ போயிட்டுருக்குது. இப்போ செகண்ட் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. February 1 அந்த செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன், இது இல்லாமல் என்னுடைய ப்ரொஃபஷன், நான் டீச்சராக இருக்கிறதுக்கு என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்ருக்குறேன். இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க என்னுடைய லைஃப் அவ்வளோ பிளஸ்டாக இருக்குது. ஃபீலிங் பிளஸ்டு வித் மை லைஃப். என்னால் இந்த ஏஜில் இவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுது அப்படின்னாக்க கண்டிப்பாக அது கடவுளோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்திருக்காது. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் என்னுடைய ஸ்பிரிட்டில் இருக்குது. அதனால் நான் இது அத்தனையுமே நான் செஞ்சிட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த சொசைட்டிக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ என்னால் இது முடியும் அப்படின்னா இதை பார்த்துட்ருக்குற உங்களால் முடியாதா? கண்டிப்பாக உங்கள் லைஃபோட பர்பஸ் என்னன்றதை நீங்கள் தேடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பர்பஸோடைய உச்சக்கட்டம் இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதா தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஐ ஆம் த எக்ஸாம்பிள் ஃபார் யூ. லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கானது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் எதை தேடிட்டுருக்கீங்களோ அது உங்களை தேடிட்டுருக்கும். பட் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க மரியாதை, இது எல்லாமே ஒத்துப்போகும். போச்சு அப்படின்னாக்க உங்களுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ட்ரீம் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய ப்ரொஃபஷன் என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் என்னோடய டீச்சர் ஜாப்பை. என்னுடைய பேஷன் டைலரிங், ஆரி ஒர்க், இதுலேயுமே நான் குறை வைக்கல. எனக்கு பிடிச்சதுன்னா நான் உட்காந்து மிஷினில் தைப்பேன். எனக்கு என்ன தோணுதோ நான் தைப்பேன். எனக்கு என்ன தைக்கணும்னு ஆசைப்படுதோ நான் தைப்பேன். அதே மாதிரி ஆரி ஒர்க், என்னுடைய க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு நான் கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவேன். ஸோ என்ன நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன நான் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். என் மூலயமா வெளியில் வரக்கூடிய பொருட்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. மற்றவங்க அதை பார்த்து ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னாக்க அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ உங்கள் லைஃப் பர்பஸ் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்களும் உங்கள் லைஃப் அலைன்மெண்ட்டில் செட் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கு அமைஞ்ச மாதிரியான ஒரு ட்ரீம் லைஃப். இப்போ என்னுடைய லைஃப் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. இது ஏங்க உங்களால் முடியாது? கண்டிப்பாக முடியும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு எதுவும் புதுசாக சொல்ல வரல. என்னுடைய லைஃப்பை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் முன்னேற்றி காட்டுங்க. உங்களுடைய லைஃபு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.